வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சமீபத்தில் நடந்த அந்த ஃபிக்கி ஃபங்க்ஷன், அதில் அதோடைய சேர்மேன் கமலஹாசன், நடிகை த்ரிஷா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதில் சில விஷயங்கள் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள விஷயங்கள்லாம் கமல் சார் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, நான் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ன உடனே கமல் சார் சொன்னார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கோடிங் ப்ரோக்ராம் இருக்குது. அமெரிக்கா ஸ்கூலில் பேன் பண்ணதெல்லாம் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு பேர் ரிப்ளிட்டு. அதை அவர் பண்ணுறாரு கோடிங் ப்ரோக்ராமு. அதில் எக்ஸல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்காவில் பேன் பண்ணியிருக்காங்க. அதை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு ரிப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அதை பற்றி அவர் சொல்கிறாரு. அதை பற்றி அவர் பேசுகிறாரு. ஏன்னா ஏஐ பற்றிலாம் அவ்வளோ தூரம் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. சும்மா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, நானும் படித்தேங்கிறதுக்காக படிக்கல. அவர் அவ்வளோ நாலேஜபுளாக இருக்கார். ஒரு 70 வயது உள்ள ஒருத்தர் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக உள்ள ஆட்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே எல்லாம் மிரண்டுட்டாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, அவர் சொன்ன அந்த அம்ஜத் மசாத், அந்த மசாத் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் ட்வீட் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. வாவ், கமலஹாசன் கமலஹாசன் knows about Replit, me and our story and promote it to larger audience. I am so honored அப்படின்னு. இதை பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேர் பாராட்டி போட்டு தள்ளுறாங்க அம்ஜத் மசாதோடைய அந்த ட்வீட்டுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 70 வயது சினிமா நடிகர் இதை போடுறாரு. இன்னைக்கு லேட்டஸ்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கு. இந்த ரிப்ளிட் அப்படின்னா என்னன்னா, ஐடியா டு ஆப் ஃபாஸ்ட் create beautiful modern web application at the speed of thought with the power of Replit's AI agent. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை இவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, அம்ஜத் மசூத்கிட்ட, உனக்கு எப்படியா கமலஹாசனை தெரியும் அப்படின்னு. நாங்கள் ஜோர்டானில் பாலிவுட் படங்கள் நிறைய பார்ப்போம். எங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள் கமலஹாசனை தெரியும். அவர் அருமையான நடிகர். அவர் லார்ஜ் ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு போகிறது எங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிறாங்க. இது நிறைய பேர், ஏராளமான பேர் பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாங்க. இது சான்ஸே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பாராட்டுறாங்க. 107 கோட்டுக்கிட்ட நான் பார்த்தப்போ இருந்தது. எல்லாருமே கமலஹாசன் ஒரு கலைஞானி, அதாவது கலைஞானின்னு நம்ம சொல்கிறோம். அவர் டெக்னாலஜிலையும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இது என்ன சொல்கிறது, இப்படி ஒன்று அவர் பேசியிருக்காருங்கிறதே நமக்கு இந்த அம்ஜத் மசாதுடைய ட்வீட்டை பார்க்குறப்ப தான் நமக்கு புரியுது. நம்மளும் அதை பார்த்தோம், பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கெல்லாம் புரியல. இப்போ இவர் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிப்ளிட்னு ஒன்று இருக்குது, அம்ஜத் மசாத்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு தான் கமல் ரசிகராக இருப்பது வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பல தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலக லெவலில். முதல்ல ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு ஒரு வேர்டு இப்போ யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, பேட்டை அப்படிங்கிற படம், அது ரஜினிகாந்தை வச்சு கார்த்திக் சுப்பராஜ் எடுத்தது. வேட்டையாடு விளையாடுங்கிற படம் கௌதம் மேனன் கமலஹாசனை வச்சு எடுத்தது. அதே மாதிரி விக்ரம் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம். இதுக்கப்புறம் விஜய்க்கு அட்லியை வச்சு படம், அந்த படம் மெர்சலா அந்த படம். அப்புறம் அஜித்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படம் இதை ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ்ட்டும் ஃபேன் பாய் சம்பவமா, மெர்சலும் ஃபேன் பாய் சம்பவமா. இவருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த படம் பேர் என்ன, ஏகேங்கிறாங்களே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற படம், அந்த படத்தை ஃபேன் பாய் சம்பவங்கிறாங்க. ஆதிக்க ரவிச்சந்திரன் எடுத்துருக்க, அதாவது குட் பேட் அக்லி, அந்த 60ஸ்ல அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்துடைய தலைப்பு குட் பேட் அக்லி. அதை ஃபேன் பாய் சம்பவங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஃபேன் பாய் சம்பவம்னா மேஷப் கிடையாது. ஏற்கனவே எடுத்த படங்கள், அந்த படங்களுடைய அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள், அப்புறம் பழைய பாட்டு, ஏற்கனவே வந்த பழைய 80களில் வந்த பாடல்கள், அதில் மாதிரி பழைய பாட்டெல்லாம் எடுத்து போட்டு இதை ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ கார்த்திக் சுப்பராஜ் பேட்டைங்கிற படத்தை எடுத்தார். அது அப்படியே பாஷா படத்தை திருப்பி எடுத்தார். பாஷாவில் மும்பையில் பெரிய டானா இருந்த மாணிக் பாஷா, இங்கே மாணிக்கமாக ஒரு ஆட்டோ டிரைவராக சென்னையில் இருப்பார். அதே மாதிரி பேட்டை வேலன் அப்படிங்கிறவர் ஒரு டார்ஜிலிங்கில் ஒரு காலேஜில் ஒரு ஹாஸ்டலில் அங்கே வார்டனாக இருப்பார். ஆனால் அவர் ஒரு பெரிய சம்பவத்தை ஊரில் பண்ணியிருப்பார். அவரை எதிரிகள் இது பண்ணுவாங்க.
ஸோ கிட்டத்தட்ட பாஷா கதையை தான் அவர் திருப்பி மேஷப்பாக எடுத்திருந்தார். அதே மாதிரி தான் காட்சிகள் வசனங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே மாதிரி இருக்கும், அப்படி எடுத்திருந்தாங்க. அப்புறம் இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் படம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பாட்டு என்னென்ன பழைய பாட்டு இருக்கோ சகலகலாவில் ஆரம்பித்து நாட்டுப்புற பாட்டில் ஆரம்பித்து எல்லா பாட்டையும் போட்டார். ஒரு 10-12 பாட்டு போட்டார். அது இன்னும் ஒரிஜினல் எடிட் பண்ணாத வருஷன்லாம் இன்னும் நிறையா இருக்கான். அதெல்லாம் வேறு கட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. படத்தோட நீளம் இவ்வளோ தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி. அப்புறம் இது பீஸ்டெல்லாம் ஃபேன் பாய் சம்பவங்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதை எப்படி ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்கிறாங்கன்னே தெரியலை. அது அவர் ஃப்ளைட் ஓட்டுறது இதெல்லாம் இந்த 2-3 சீன் பார்த்துருக்கேன். நான் அந்த படம் பார்த்ததில்லை. அதை ட்ரோல் தான் பண்ணுறாங்க. அவர் வந்து பாகிஸ்தானில் போய் ஒருத்தர் வந்து ஒசாமா பின் லாடன் மாதிரி ஒருத்தர் 3 அடிக்கு இருக்கார், அவரை வந்து இடுப்பில் தூக்கிட்டு வர்றாரு, அவரே ஃப்ளைட்லாம் ஓட்டுறாரு. அதை வேறு வேர்ல்டு லெவலில் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னே நம்மளால் சொல்ல முடியலை. அப்படி ஒரு படம். இப்போ ரியல் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா என்னை பொறுத்தவரைய வேட்டையாடு விளையாடு. அதாவது என்னென்னா ஃபேன் பாய் சம்பவம்னா என்னென்னா கமலஹாசன் சாரை பார்க்கணும். அவருக்கு வந்து கெட்டப்லாம் மாற்றக்கூடாது. வகுடு எடுத்து அழகாக சிவி ராகவன் ஒரு கேரக்டரை கொடுத்து அவர் கமல் மாதிரியே பிஹேவ் பண்ணணும். அந்த கேரக்டர் அந்த ரோல் கமலஹாசன் நிஜமாவே ஒரு ராகவனாக இருந்தால், கமல் இருந்தால் என்ன நடிப்பாரோ அதை தான் நடிச்சிருந்தார். அவர் நடிக்கவே இல்லை. சில காட்சிகள் சினிமாத்தனமாக நடிக்க வேண்டியிருக்கும், மற்றபடி சாதாரணமாக பிஹேவ் பண்ணியிருந்தார். அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த கெட்டப் மாற்றுறது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறது, 5 மணி நேரம் மேக்கப் போட்டேன்னு சொல்கிறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சார் சாதாரணமாக வாங்க சார், மேக்கப்பே வேண்டாம் சார், வகுடு எடுத்து வாருங்க சார், என்ன தடவை அழகாக வகுடு எடுத்து வாருங்க, வந்து நடிச்சிட்டு போங்க சார்ன்ட்டாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வேட்டையாடு விளையாடு. எந்த பழைய படத்தோட பாட்டோ எந்த பழைய ரெஃபரன்ஸோ எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் படம். அதே மாதிரி விக்ரம் எடுத்துக்கிட்டோம்னா, விக்ரம் வந்து 1986 அந்த விக்ரத்தோட தொடர்ச்சியாக இருக்குமே தவிர வேறு மற்றபடி சிங்காரி சரக்கு நம்ம சரக்குன்னு பழைய பாட்டோ இல்லை எம்ஜிஆர் படத்து பாட்டோ சிவாஜி படத்து பாட்டோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இவர் வந்து யூஸ்வலாக லோகேஷ் கனகராஜ் படத்தில் பழைய பிளேலிஸ்ட் போடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு பழைய பாட்டு இருக்கும். அந்த மன்சூர் அலிகான் பாட்டு அசுர அந்த ஒரு பாட்டு இருக்கும். அது பாட்டு டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த பாட்டு வந்து பெரிய அளவு டாமினேட் பண்ணலை. அந்த படத்தில் வந்து அந்த படத்தோட பாட்டு தான் நாயகன் மீண்டும் வரார், அது ஞாபகம் இருந்தது. பத்தலை ஞாபகம் இருந்தது, அதுதான் ஞாபகம் இருந்ததே தவிர அந்த பாட்டு பெரிய அளவு ஞாபகம் இல்லை. இப்போ மற்ற படங்களில் லியோ படத்தில் வந்து அந்த தாமரை பூவுக்கும் அந்த பாட்டு ஹிட்டான மாதிரியோ மற்ற பாடல்கள் மற்ற படங்களில் ஹிட்டான மாதிரியோ இது ஹிட் ஆகலை. ரொம்ப கம்மி தான் விக்ரமை பொறுத்தவரைய. அப்புறம் பழைய ரெஃபரன்ஸுங்கிறது ரொம்பலாம் கிடையாது. ஒன்று நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் ஒரு டயலாக் மட்டும் வரும், அவ்வளோதான். மற்றபடி ஆர்கானிக்காக அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருப்பார். கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேன் பாய் சம்பவம்னா வேட்டையாடு விளையாடவும் விக்ரமும் தான், மீதியெல்லாம் மேஷப்.